Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொது தமிழ்ல இருக்கிற ஒரு டாபிக் இணைப்புச் சொற்கள் அப்படிங்க. இந்த இணைப்புச் சொற்கள் அப்படிங்கிறதுல நிறைய இருக்கும். அதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படினா ஆகையால், எனவே, ஏனெனில், ஆகவே, ஆதலால், அதனால். சரியா? இது எல்லாத்தையுமே இந்த செஷன்ல பார்க்க போறோம். இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இல்லை ஏதாவது ஒரு குறிப்பு வந்துச்சுன்னா இதை தான் போடணுமா அதையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம். இணைப்புச் சொற்கள் எங்கு பயன்படுத்த வேண்டும், கான்செப்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இது வந்து காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப், ப்ளே ஸ்டோரில் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது காலாக் அகாடமியோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க, நம்ம டீம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இணைப்புச் சொற்கள் அப்படிங்கிறது இதுதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இணைப்புச் சொல்லுக்கான இலக்கண விளக்கம் வந்து நன்னூல்லையோ தொல்காப்பியத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இலக்கண நூல்கள்லையோ குறிப்பிடப்படலை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா புத்தகங்களில் இருந்த உதாரணம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்த உதாரணம், இப்போ வேறு சில ஆன்லைன் சோர்சஸ் இதுலேருந்து எடுத்து தான் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏனெனில். சரியா? ஓகே. இப்போ இந்த ஏனெனில் அப்படிங்கிற ஒரு இணைப்புச் சொல் வந்து அந்த காரணத்திற்காக அப்படிங்கிறதுக்கு பயன்படும். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த ஏனெனில் மட்டும் ரொம்ப பெக்யூலியரான ஒரு சொல். சரியா? இந்த ஏனெனிலை வச்சு நீங்கள் பாக்கி இதை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு இங்கே வரேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா என்ன வரும் பார்ப்போமா? இப்போ இப்படி எடுங்க. இப்போ இந்த இணைப்புச் சொல் எதுவுமே வேண்டாம். அவனுக்கு உடல் நலம் இல்லை, அவனுக்கு உடல் நலம் இல்லை. இப்போ இந்த இடத்துல முகில் அவன் பள்ளிக்கு செல்லவில்லை இப்படி எழுதிக்கோமா? அவன் பள்ளிக்கு செல்லவில்லை, அவனுக்கு உடல் நலம் இல்லை, அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு விளைவு. சரியா? முகில் பள்ளிக்கூடத்துக்கு போகலை, இது வந்து ஒரு விளைவு. காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. சரியா? காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. நீங்கள் மற்ற இணைப்பு சொல்ல தவிர ஏனெனிலுக்கு மட்டும்தான் இப்படி வரும். எப்படி? முதல்ல விளைவு, அதுக்கப்புறம் ஒரு காரணம். பாக்கி எல்லாத்துக்குமே ஒரு காரணம், அதுக்கப்புறம் அந்த விளைவைத்தான் நம்ம பேசுவோம். இப்போ நம்ம கீழே ஒரு உதாரணம் எழுதியிருக்கோம் பாருங்கள். அதாவது இதே கொஸ்டின் அப்படியே மாற்றி போட்டிருக்கோம். அவனுக்கு உடல்நலம் இல்லை, ஓகேங்களா, அதனால் அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் மாற்றி பாருங்கள். அவன் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல்நலம் இல்லை. சரியா? அப்போ நீங்கள் மற்ற இணைப்பு சொல்ல தவிர ஏனெனிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஏனெனில் வரும்போது முதல்ல விளைவு வரும், அப்புறம் தான் காரணம் வரும். சரியா? இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்னொரு ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன். பெரும்பாலும் காரணத்தை குறிப்பிடும்போது ஏனெனில் பயன்படுத்துகிறோமா? ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணோம், முதல்ல விளைவு பார்த்தோம், அந்த விளைவுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம இந்த இடத்துல ஏனெனில் போடுறோம் அப்படின்னு சொன்னோம். சரியா? ஓகே. இப்போ எங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்ல பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த காரணத்தை குறிப்பிடுற இடத்துல தான் அப்படிங்கிற வார்த்தை இல்லைனா உங்களுக்கு ஒரு டேஷ் போட்டு அதுக்கப்புறம் சம் சென்டென்ஸ் இருக்கும்ல, எக்ஸ்ஆர் ஒய் ஏதோ இருக்கும்ல. இப்போ இந்த டேஷுக்கு அப்புறம் வர்ற வார்த்தையில் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு ஏனெனில் போட்டுக்கலாம். பெரும்பாலும் இதுதான் சரியாக வரும். சரியா? எனவே தான் என்ற வார்த்தை வந்தால் ஏனெனில் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்களேன், இந்த கேள்வி பாருங்கள். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. தான் வந்திருக்கா? ஏனெனில். அடுத்து பாருங்க. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி வைத்தார்? கல்விக்கூடங்களில் தான் வந்திருக்கா? ஏனெனில் போட்டிருக்கோமா? அடுத்து பாருங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான், இந்த இடத்துல தான் வந்திருக்கா? அஸ் யூஷுவல் அதே கொஸ்டின் தான், ஏனெனில் போட்டாச்சு. காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, பாட்டின் மூல ஊற்றே நீதான். தான் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? ஏனெனில். சரியா? ஸோ தான் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஏனெனில் சூஸ் பண்ணிடுங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதை ஏன் இந்த தான் வார்த்தை வந்தால் ஏனெனில் போடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒருத்தருடைய உயர்வை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துவோமா? ஏன்னா தான் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுவோம், இந்த வேலையை முடிக்க முடியாது, நீங்கள் தான் வரணும்,
நீங்கள் வந்தால் தான் இந்த வேலை முடியும், உங்களால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப அவருக்கான முக்கியத்துவம் அல்லது உயர்வை காட்டுறோம் இல்லையா? அப்போ ஒருவரின் உயர்வு அல்லது முக்கியத்துவம் காட்டும் இடத்துல நம்ம ஏனெனில் பயன்படுத்தலாம். ஏனெனில் நீங்கள் தான் இந்த பதவிக்கு சிறந்தவர், ஏனெனில் உங்களால் தான் இந்த வேலையை செய்ய முடியும், அப்படி பேசுகிற இடத்துல ஒருத்தரோட முக்கியத்துவத்தை உயர்வை காட்டுற இடத்துல நீங்கள் தான் பயன்படுத்தலாம். ஏனெனில் தான் வர இடத்துல ஏனெனில் பயன்படுத்தலாம். அப்போ ஏனெனில் அப்படிங்கிறது மட்டும் மற்ற இணைப்பு சொல்லை தாண்டி பெக்யூலியராக ஈஸியாக ஆன்சர் எலிமினேட் பண்ணலாம். முதல்ல என்னது, ஏனெனில் மட்டும்தான் முதல்ல விளைவு வரும், அப்புறம் காரணம் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, தான் அப்படிங்கிற சொல் வந்துச்சுனால ஏனெனில் நீங்கள் போடலாம், ஏன்னா அது ஒருத்தரோட உயர்வையோ அல்லது முக்கியத்துவத்தையோ குறிக்குது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சதா? இப்போ நம்ம சில உதாரணங்கள் பார்ப்போம். 69, இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். காகிதம் இல்லத்தவர்கள் வந்து காரில் போகிறத விரும்ப மாட்டார், ஏனெனில் அவர் எளிமையை விரும்புவார். ஏனெனில் அவர் எளிமையை விரும்புவார். அப்போ இந்த இடத்துல அவர் மகிழுந்தில் பயணம் செய்ய மாட்டார், இது விளைவு. இந்த விளைவுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் எளிமையானவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஆகிட்டா கூட, இல்லை வார்டு மெம்பர் ஆகிட்டா கூட இனோவா கார் வாங்கிடுறாங்க, கவுன்சிலர் ஆகிட்டா கூட இனோவா கார் வாங்கிடுறாங்க. காகிதம் இல்லத்தவர்கள் வந்து அவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாங்க. நீங்கள் இவரை பற்றி படிச்சிங்கனாலே தெரியும். ஓட்டு கேட்க போகாமலே எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்பி ஆனார் கேரளாலலாம். அப்போ அந்தளவு இருக்கிற ஒரு நபர், அந்தளவு இருக்கிற ஒரு புனிதமான நபர் காரில் போக மாட்டாராம். ஏன்னா அவர் காரில் போகிறது பிடிக்காதான். காரணம் என்ன அப்படின்னா அவர் எளிமையை விரும்புவர். ஸோ அப்போ விளைவு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் காரணத்தை கேட்டுட்டாங்க. இதை வச்சு ஆன்சர் எழுதியிருக்கலாமா? ரெண்டாவது பாருங்கள், இதில் காகிதம் இல்லத்தவர்களோட உயர்வை குறிப்பிட்றாங்களா? ரொம்ப உயர்வான ஒருப்பா, எளிமையாக இருக்கிறார் அப்படின்னு. இதை வச்சும் நீங்கள் ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். அடுத்து, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதில் தான் வந்திருக்கு, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம விளைவை பார்ப்போம். மரங்களை வளர்க்கிறது அப்படிங்கிறது விளைவு, சரியா? விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இதனால் இது விளைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு விளைவு, ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இப்போ காரணம், இங்கே மரம் வளர்க்குறதுக்கு காரணம் என்ன? மரம் தான் மலைக்கு அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக என்ன விளைவு விளைஞ்சது? அதிக அளவில் மரங்களை வளங்க, அந்த விளைவு வந்திருக்கு. அப்போ முதல்ல விளைவை குறிப்பிட்டு அப்புறம் காரணத்தை குறிப்பிடுறாங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு உடல்நலம் இல்லை, சரியா? விளைவு என்ன? அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு உடல்நலம் சரியில்லை. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னா ஏனெனில். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏனெனில் வர்ற ஸ்டேட்மெண்ட்டை மற்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக வித்தியாசப்படுத்திடலாம். ஏன்னா ஏனெனிலுக்கு மட்டும்தான் முதல்ல விளைவு வரும், அப்புறம் காரணம் வரும். சரி சார், இப்போ இதை நாம் முதல்ல காரணத்தை தூக்கி போட்டு அப்புறம் விளைவை தூக்கி போட்டால் என்ன வரும் அப்படின்னா, முகிலுக்கு உடல்நலம் இல்லை, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. அப்போ அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாது விளைவு, அவனுக்கு உடல்நலம் இல்லை அப்படிங்கிறது காரணம். இப்போ நீங்கள் காரணத்தை முதல்ல போட்டு விளைவை ரெண்டாவது போட்டிங்க அப்படின்னா இந்த விளைவு இந்த காரணத்தினால நேரடியாக விளைஞ்சது, கரெக்டாக? ஏன்னா அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாததுக்கு ஒரே காரணம், நேரடி காரணம் என்ன? அவனுக்கு உடல்நலம் சரியில்லை தான். இந்த மாதிரி நேரடி விளைவாக வர இடத்துல நீங்கள் அதனால் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் அதனால் போட்டுக்கலாம், கரெக்டாக? காரணத்தை முன்னாடி போட்டு விளைவை பின்னாடி போடும்போது அதனால் போட்டுக்கலாம். விளைவை முன்னாடி போட்டு காரணத்தை பின்னாடி போட்டிங்கன்னா ஏனெனில் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே பாருங்கள், பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் கோயில்னு பேர் வைக்கிறார், இது ஒரு விளைவு. ஏன் அப்படி வச்சார்னா, கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் பேர் வச்சதுக்கு காரணம் என்ன? கல்விக்கூடங்களில் தானே குழந்தைகளோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது, இப்படி சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், கல்விக்கூடங்களோட உயர்வை சொல்கிறார், இப்படின்னு சொல்லலாம். உயர்வை சொல்கிற இடத்துல தான் தான் வரும். ஸோ அதனால் தான் வந்துருச்சுனாலே உயர்வை சொன்னாலே ஏனெனில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீ தான். இந்த இடத்துல தான் வந்தது, அதனால் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல பாருங்கள், காற்றை பாரதியாரால் பாடாமல் இருக்கவே முடியாது, இது விளைவு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாட்டோட மூல ஊற்றே காற்று தான், சரியா? ஸோ அதான காரணம். அப்போது முதல்ல விளைவு வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காரணத்தை குறிப்பிடுறாரு. இல்லைனா கூட இங்கே தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இதை வச்சு நம்ம ஏனெனில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது பாருங்கள், அறிவை விட கற்பனையோட உயர்வை சொல்கிறாங்களா? கற்பனையின் உயர்வை குறிப்பிடுதா இது?
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்களேன், கற்பனையோட உயர்வு. ஓகேங்களா? ஏன் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அப்படிங்கிறதுக்கு காரணமும் ரெண்டாவது வாக்கியத்தில் தான் வருது. இந்த டேஷுக்கு அப்புறம் இருக்கிற வாக்கியம் தான் ரெண்டாவது வாக்கியம். அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் அப்படின்னு ஒரு முடிவு இல்லைனா ஒரு விளைவுக்கு வந்துட்டாங்க. சரியா? அது வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவு அப்படிங்கிறது இப்போ நாம் அறிஞ்சும் புரிஞ்சும் வச்சுருக்கிறது மட்டும்தான். பட் கற்பனை திறன் வந்து அதை தாண்டி இருக்குது. அதனால தான் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன்கிற ஒரு முடிவுக்கோ ஒரு விளைவுக்கோ வர்றாங்க. இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் கற்பனையோட உயர்வை குறிப்பிடுறாங்களா, அப்போ இந்த இடத்துல நம்ம ஏனெனில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏனெனில். இப்போ ஏனெனில் அப்படிங்கிறது ஒரு காரணத்தை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சொல். காரணம் என்ன? நான் வரலை ஏன்னா எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்போ இந்த நான் வரலை அப்படிங்கிறது முடிவு அல்லது விளைவு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் சில உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி பாரதியார் வந்து ஒரு புக்கில் எழுதியிருப்பார். அப்போ சொல்லும்போது தமிழ்நாடு தவமுடையது, ஏனெனில் தமிழ்நாடு தவமுடையது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுவார் பாருங்க. காங்கிரஸ் மகாசபையின் முதற் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றும் பாக்கியம் தமிழ்நாட்டு தலைவராகிய சுதேசமித்திரன் சி சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைச்சது அப்படிங்கிறார். அப்போ இது வந்து இவர் தமிழ்நாடு தவமுடையது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வர்றதுக்கான காரணம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொன்று பாருங்கள், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணியனோட உயர்வை குறிப்பிடுறார். அவர் தான்ப்பா முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஏனெனில் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதனால். சரியா? சார் இந்த அதனால் எங்கே சார் வரும்? அதனாலும் எனவேவும் நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால் அப்படிங்கிறது ஒரு நேரடி விளைவை குறிப்பிட பயன்படும். அதனால் அப்படிங்கிறது ஒரு நேரடி விளைவை குறிப்பிடும். நேரடி விளைவு. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். எனவே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளைவை வந்து நம்ம யோசித்து எடுத்த விளைவு. விளைவுனா முடிவுன்னு வச்சுக்கலாம், அது ஒன்றும் விளைவுனா வேறு எதுவும் வாக்கியம் இல்லை. யோசித்து எடுத்த முடிவு, யோசித்து எடுத்த முடிவு. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோமே, இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு மேடான ஒரு இடம் இருக்குது, மேடான ஒரு இடம். ஓகே, இந்த இடத்துல பள்ளமான ஒரு இடம். கரெக்டாக? ஓகே, மேடான இடம் இருக்குது, இங்கே பள்ளமான இடம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேடான இடம்னா ஒரு டேம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வரப்பு நிலம்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உயரமான இடத்திலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது, அதனால் நிலத்திற்கு நீர் வந்து சேர்ந்தது. கரெக்டாக? ஏன்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி வந்து உயரமான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு தானே போகணும். அதானே நேரடி விளைவு. இதை தாண்டி வேறு எதுவுமே இருக்க முடியாது. இங்கே நேரடி விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மேடான இடத்துலேருந்து நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே கீழே தான் வரும். இப்போ வாட்டர் டேங்கில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், டேப்பை திறந்த குழாயை திறந்துனே தண்ணி விழுகத்தானே செய்யுது. தண்ணி விழுகாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. சரியா? அப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இல்லை நம்ம ஒரு காரணம் இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்குது. சரியா? இதனுடைய நேரடி விளைவு இருக்குல்ல, நேரடி விளைவு மீன்ஸ் வேறு எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒன்று தான் நடக்கணும். இந்த மாதிரி நேரடியாக ஒரு விளைவு நடக்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம தாராளமாக அதனால் வந்து பயன்படுத்தலாம். சரியா? அப்போ அதனால் அப்படிங்கிற சொல் ஒரு செயல், காரணம் அல்லது நிகழ்வின் நேரடி விளைவை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்போது ஒரு காரணம் அல்லது நிகழ்வை தொடர்ந்து வரும் விளைவை வந்து இது விளக்குது. கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரணத்துக்கோ அந்த நிகழ்வுக்கோ வேறு விளைவு இருக்கவே முடியாது. இந்த ஒரே ஒரு விளைவு தான். இதை தாண்டி வேறு எந்த விளைவும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே முடியாது. சரியா? ஓகே, நேற்று மழை பெய்தது, அதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. இப்போ சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்குல்ல, அதுக்கு நம்ம இது வந்து விளைவு. ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று மழை பெஞ்சதுப்பா, நேற்று மழை பெஞ்சது, அதனால சாலையில் தண்ணி தேங்கி. இப்போ சாலையில் கழிவு நீர் தேங்கி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒரு வேளை ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கும், இல்லை குழாயை சரியாக அடைக்கலை பொழுக்கு, அந்த மாதிரி நம்ம பல காரணங்களை வந்து பேசியிருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு நேற்று மழை பெஞ்சது, சாலையில் தண்ணி தேங்கியிருக்கு,
அப்போ சாலையில் தண்ணி தேங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது மழை பெஞ்சதில் அதுதான். கரெக்டாக? அப்போ இது மழை பெஞ்சது, அதனால சாலையில் தண்ணி தேங்கியிருக்கு. காரணம் நேரடி விளைவை சொல்லியாச்சு. இப்போ சில உதாரணங்கள் பார்ப்போம். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் அது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இப்போ நிறைய பேர் இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சார் ஆகையால் போடுறாங்களே, நிறைய பேர் இதுக்கு ஆகையால் போடுறாங்க சார். நீங்கள் நல்லா பாருங்கள், இது டிஎன்பிசி கொஸ்டின். ஆகையால் அப்படிங்கிறது ஆப்ஷனில் கூட இல்லை. இப்போ நீங்கள் ஆகையால்னு போட்டிங்கன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா இந்த கொஸ்டின் தப்பு போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இவங்க ஆகையால் அப்படிங்கிறத ஆப்ஷனில் கூட கொடுக்கலையே. அப்போ என்னென்னா அதனால தான் பர்ஃபெக்டான பதில். இப்போ பாருங்கள், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, சரியா? இது ஒரு காரணம், இல்லைனா இது ஒரு நிகழ்வு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் குயில் முட்டை போடாமல் இருக்கா? முட்டை போடும். அந்த போடுற முட்டையை நேரடி அங்கே போயிட்டுரும், காக்கையோட கூட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? அப்போ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, இது வந்து ஒரு காரணம். இதோட நேரடி விளைவு என்ன அப்படின்னா காக்கையோட கூட்டில் போய் முட்டை போட்டுரும். நம்ம நினைக்கலாம் கூடு கட்ட தெரியாது, அப்போ முட்டை கீழே உடஞ்சி விழுந்துருமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுமா? கிடையவே கிடையாது. குயில் கூடு கட்ட தெரியாது அப்படிங்கிறதுக்கான காரணம் அதோட விளைவுலேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னா குயில் வந்து ஒவ்வொரு ஜெனரேஷனாக காக்கையோட கூட்டில் முட்டையிட்டே பழகிடுச்சு, சரியா? அதனால் இந்த காரணத்திற்கு நேரடி விளைவு என்னென்னா காக்கையோட கூட்டில் முட்டையிடுறது தான். இப்போ நீங்கள் ஆப்ஷனில் ஏனெனில் வராது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலும் அப்படிங்கிறது, ஏன்னா மேலும்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். அதுபோல் அப்படின்னா நம்ம ஒப்புமைப்படுத்திருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை, அதனால் அப்படிங்கிறது ஈஸியாக ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இப்போ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தெரியும், மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். உணவு கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்தேன். இந்த நிகழ்வு ஒன்று நடந்தது, இல்லைனா ஒரு செயல் ஒன்று நடந்தது. அந்த செயலில் இல்லைனா நான் வந்து பசியால் வாடும் மக்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லியாச்சு. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். அதனால் நான் செஞ்ச நேரடியான விளைவு என்ன, எனக்கு விளைந்த நேரடியான விளைவு என்ன, இந்த பாத்திரத்தில் இருக்கிற உணவை பசியால் வாடுற மக்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஏனெனில் வராது, ஏன்னா உங்களுக்கு முதல்ல காரணம் சொல்லிட்டாங்கனால வராது. இந்த இடத்துல ஆகையால் ஏன் வராது அப்படின்னா, ஆகையால் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு முடிவு செய்யப்பட்ட நடவடிக்கையை சொல்லணும். கரெக்டாக? இங்கே நம்மளுக்கு முடிவு செய்யப்பட்ட நடவடிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்க அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. உணர்ந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அப்போ என் கையில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு பசியால் வாடும் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு போகிறாங்க. அப்போ பர்ஃபெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதனால்தான். அடுத்து பாருங்கள், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க, சரியா? நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வோட நேரடி விளைவு என்ன அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீ படிக்கலைன்னா யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ காசு சம்பாரிச்சுக்கோ இப்படின்னு சொல்கிறது நேரடி விளைவாக இருக்குமா? இருக்காது. நீ படிக்கலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, இதோட நேரடி விளைவு என்ன அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணும். கரெக்டாக? அப்போ இந்த யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு காரணத்தை வச்சு உடனடியாக அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அப்போ இந்த நிகழ்வுக்கான நேரடி விளைவு இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது தான். அதனால தான் நம்ம அந்த இடத்துல அதனால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் சில இருக்குது பாருங்களேன். பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மழை பெய்தது, அதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்குச்சு அப்படிங்கிறது. இப்போ நான் சில உதாரணங்கள் வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வரவில்லை. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மாற்றி போட்டு பார்ப்போமா? அவர் வரவில்லை, இல்லைனா இப்படி எழுதணும், அப்பா வரவில்லை, அப்பா வரவில்லை டேஷ் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. முதல்ல விளைவு எழுதி அப்புறம் காரணத்தை எழுதினோம்னா என்ன போடணும்? ஏனெனில் போடணும்னு சொன்னா. ஓகே, இந்த ஏனெனில் ஒன்று நல்லா புரிஞ்சாலே அதனால் ஈஸியாகவே போட்டுடலாங்க. ஏன்னா ஏனெனில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நேரடி விளைவாக தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றி போட முடிஞ்சது அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துல அதனால் தான் வரணும், சரியா? அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா காரணம். இதோட நேரடி விளைவு என்ன அப்படின்னா அவரால் வர முடியலங்க. அந்த வேலைக்கான அடிப்படை தகுதி எனக்கு இல்லை, அந்த வேலைக்கு வந்து சில அடிப்படை தகுதி வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கல. எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது விளைவு.
எனக்கு வேலை கிடைக்காததுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு தகுதி இல்லை. கரெக்டாக? உண்மையான காரணம் என்ன? தகுதி இல்லை. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான காரணம் அப்படிங்கிற வார்த்தை வர இடத்துல நீங்கள் விளைவை பயன்படுத்தணும். வாக்காளர் அடையாள அட்டையை நான் இன்னும் வாங்கலை, அதனால் ஓட்டு போட முடியாது. நான் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறது விளைவு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா நான் இன்னும் அடையாள அட்டை வாங்கலை. கரெக்டாக? ஸோ உண்மையான காரணம்னு சொல்லலாம், இல்லை நேரடி காரணம்னு சொல்லலாம், இல்லை நேரடி விளைவு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க சில விஷயங்கள் பாருங்கள். பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள், அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வரிசையாகவும் நன்றாகவும் அமையும். இப்போ மணலில் எழுதி பழகுறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு. மணல் எழுதி பார்த்தாங்கனாலே அது அவங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகுது. அதோட நேரடி விளைவு என்ன? அவங்களோட எழுத்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. சரியா? இப்போ எப்படி வச்சுக்கலாமா? அவங்களோட எழுத்து நல்லா இருக்குது. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி சொல்லலாம், இல்லை அவங்க அப்பா நல்லா எழுதுவார், அதனால் அவன் எழுத்து நல்லா எழுதுறான். அப்போ அப்பா நல்லா எழுதுனா எல்லாருக்குமே எழுத்து நல்லா வருமா? கிடையாது. இல்லை அவனுக்கு ஸ்கூலில் நல்லா எழுத சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. அவனோட இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் என்ன? முதல்ல மணலில் எழுதி பழகுறாங்க. அப்படி மணலில் எழுதி பழகும்போது அந்த கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குது. அடுத்து பாருங்கள், அரசன், இது வந்து புரட்சிக்கவி அப்படிங்கிற ஒரு காப்பியம் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்தது. அரசன் வந்து உதாரண குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறான். அமுதவள்ளி அதை எதிர்க்கிறா. அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிக்கிறான். அப்போ மன்னன் வந்து இருவருக்கும் மரண தண்டனை விதித்தது அப்படிங்கிறது விளைவு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உதாரணன் மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாப்ல. ஆனால் அமுதவள்ளி அதை எதிர்க்கிறான். ஸோ அமுதவள்ளி எதிர்த்ததுனால பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே மரண தண்டனை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ நான் வந்து யாருக்காவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை தர்மம் வாங்குறவங்களுக்கு நான் வந்து சில பொண்ணும் பொருளும் சாப்பாடு ஏதோ கொடுக்குறேன். இப்போ அது கொடுத்தாலே எனக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், எனக்கு புகழ் கிடைக்குது அப்படின்னா கட்டாயம் நான் அந்த இடத்துல என்ன போடணும்? அதனால் தானே போடணும். ஏன்னா எனக்கு அதாவது அதோட நேரடி விளைவு. இப்போ பாருங்கள், இந்த வணிகர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வணிகத்தினாலும் பிற வழிகளினாலும் கிடைத்த செல்வத்தை பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் குடியிலுள்ளோருக்கும் அளித்து அதனால் புகழ் ஈட்டினர். இவங்க எல்லாருக்குமே அந்த செல்வத்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே என்ன விளைவு ஏற்படும்? புகழ் கிடைக்கும். அப்போ அதனால் அப்படிங்கிறது இந்த இடத்துல நேரடி விளைவை எளிமையாக குறிக்குது. அதோட உண்மையான காரணம் என்ன? கஷ்டப்பட்டு சேர்த்த சம்பாரித்த பணத்தை அவர் மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கணும்னு நினச்சார்ல, அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் அவருக்கு புகழ் கிடைச்சது. ஸோ அதனால் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 3வது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எனவே. இந்த எனவேவும் அதனாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எங்கே வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறேன். எனவே என்ற சொல் அதனால் என்பதற்கு சற்று ஒத்திருந்தாலும் இது பெரும்பாலும் ஒரு முடிவு, ஆலோசனை அல்லது கருத்தின் சுருக்கமான விளைவை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு தர்க்க ரீதியான முடிவை அடைவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அதனால் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் அதை யோசிக்கவே தேவையில்லை. இந்த காரணத்துக்கு இதுதான் நேரடி விளைவு நடக்கும். தண்ணி மேட்டிலேருந்து பள்ளத்துக்கு தான் வரும், அவ்வளோதான். அதில் நம்ம வேறு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எனவே அப்படிங்கிறது ஒரு காரணம் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யோசித்து நடந்த விளைவு. இந்த யோசித்து நடந்த விளைவை நீங்கள் குறிப்பிடும்போது எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரியா? இப்போ இதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதனாலுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது, சாய்ஸஸ் கிடையாது. இது இல்லைன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றே ஒன்று தான், கட்டாயம் தான் நடக்கும். ஆனால் எனவேக்கு அப்படி என்னென்னா நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அப்போ அதில் நம்ம யோசித்து ஒரு முடிவு எடுக்கும்போது தான் நம்ம எனவே பயன்படுத்தணும். இது கொஞ்சம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாணவர்களும் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடவில்லை, எனவே யாரெல்லாம் வரவில்லை என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்ன நிகழ்வு? இல்லை ஒரு காரணம். ஓகே, எல்லா மாணவர்களும் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடலை, எனவே யாரெல்லாம் வரலை அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது விளைவு. அதுக்கான காரணம் என்னென்னா எல்லாருமே கையெழுத்து போடலை. சரியா? இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நிகழ்வு நடந்திருக்கு.
இப்போ நடந்த இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் வரல, சரியா? எல்லா மாணவர்களும் கையெழுத்திடலை. இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேரில் நமக்கு வந்து 100 பேரும் கையெழுத்திட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது, சரியா? எல்லா மாணவர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 100 மாணவர்கள் கையெழுத்து போட்டிருக்கா, அதனால் எல்லா மாணவர்களும் வந்துள்ளனர் அப்படிங்கிற முடிவு தான், வேறு முடிவே நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இங்கே எல்லாருமே கையெழுத்து போடலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யோசித்து பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்குறோம். இப்படி இருந்தும் கண்டுபிடிக்க முடியலை. ஏன் கண்டுபிடிக்க முடியலைன்னா அவங்க யாரும் கையெழுத்து போடாமல் ப்ரெசென்ட்டா ஆப்சண்டா அப்படிங்கிறத மட்டும் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இப்படியே கோடு போட்டே போயிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடியல, யாரெல்லாம் வரலன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த நிகழ்வை நம்ம யோசித்து பார்த்துருக்கோம். இந்த நிகழ்வை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பகுப்பாய்வு பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி பகுப்பாய்வு பண்ணி பார்த்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு வர்றோம். அந்த முடிவில் தான் என்ன சொல்கிறோம், யாரெல்லாம் வரலன்னு கண்டுபிடிக்க முடியலப்பா, அப்போ அந்த இடத்துல எனவே பயன்படுத்திக்கலாம். இன்னும் சில உதாரணம் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். சரியான இணைப்பு சொல். இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இளையான்குடி மாரநாயனரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. தானியம் இல்லை அப்படிங்கிறது காரணம், அவர் வீட்டில் நெல் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நடந்தது ஒரு விளைவு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பதில் எழுதணும். இப்போ அவர் வீட்டில் தானியம் இல்லை, அவர் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார். இப்போ இளையான்குடி மாரநாயனார் என்னென்ன பண்ணியிருந்திருக்கலாம், முதல்ல என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். கரெக்டாக, என் வீட்டில் தானியம் இல்லைப்பா, அதனால் என் வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை இவர் வந்து ஒரு பண்பாளர், ஒரு விருந்தோம்பலை விரும்புகிறவர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருந்திருக்கலாம், யாரிடமாவது கடன் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி நெல் கொடுங்க, நான் வந்து இருந்தால் நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தரேன் அப்படின்ட்டு இருக்கலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வச்சுருந்த சாப்பாட்டை கொடுத்துடலாம், இவர்களுக்குன்னு ஒரு சாப்பாடு இருந்திருக்கும், இவர்களுக்கு இருந்த உணவை கொடுத்துருக்கலாம். கரெக்டா? ஓகே. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நெல்லை விதைச்சிட்டாரு, விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்துட்டார், விதைத்த நெல்லை அறிந்து வந்தார். இப்போ இந்த விதைச்ச நெல்லை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ அப்போ என்னென்னா ஒரு காரணம், ஒரு விளைவு. இந்த விளைவு பார்த்தீங்க அப்படின்னா பகுப்பாய்வில் தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருந்திருக்கு. ஏன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை யார்ட்டையா கடன் கேட்டிருந்துருக்கலாம், இல்லை இவங்க சாப்பிட வச்ச உணவை கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா விதை நெல்லை அறிந்து வந்து உணவு படைச்சிருந்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானியம் இல்லை அப்படின்னு வரப்போய் தான் இங்கே தானியம் இல்லை ஆனால் விருந்து படைச்சிருக்காரு. கரெக்டாக, இங்கே தானியம் இல்லை ஆனால் விருந்து படைச்சிருக்காரு. அப்போ இவர் என்னெல்லாம் செஞ்சு இந்த விருந்தை படைச்சிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அப்படி யோசித்து முடிவெடுக்கும் போது தான் எனவேன்னு போடணும். இல்லை சார், இப்போ இந்த இடத்துல கேள்வி இப்படி இருக்குது சார், இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டில் மாரநாயனார் மிக பெரும் செல்வந்தர், இளையான்குடி மாரநாயனார் வந்து மிக பெரும் செல்வந்தர், சரியா? சிவனடியார் அவர் வீட்டுக்கு சாப்பிட வர்றார், சிவனடியார் உணவருந்த வருதல். இப்போ இந்த இடத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, விருந்து அளித்தார் அப்படின்னு போட்டுக்கலாம், விருந்து படைத்தார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம அதனால் பயன்படுத்தலாம், அதனால் அவர் விருந்து படைத்தார். இப்போ இந்த இடத்துல இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமா, இவர்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நெல் இருக்குது, அதனால் அவருக்கு எந்த யோசனையும் இல்லை, டக்குன்னு வந்து விருந்தை படைச்சிட்டார். இப்போ இந்த அதனால் இன்னும் பெக்யூலியராக எங்கே வரும் அப்படின்னா இந்த சிவனடியாரை வச்சு தான் இவருக்கு இவ்வளோ செல்வம் வந்திருக்கு, அதனால் சிவனடியார் வந்தோடனே சாப்பாடு போட்டுட்டார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நேரடி விளைவாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதனால் பயன்படுத்தலாம். இதில் இவர்கிட்ட தானியமும் இல்லை ஆனால் விருந்தும் போட்டார். அப்போ இது என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த இடத்துல தான் எனவே பயன்படுத்துகிறோம். இன்னும் சில உதாரணம் சொல்கிறேன். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இப்போ இந்த எனவே இன்னொரு இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன்.
கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாழ்வியல் நடைமுறை. இல்லைனா இது ஒரு இயல்பு. சரியா? அதனால் சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஓகே, குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்கலாம், சார் இங்கே தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், பெரும்பாலும் தான் வந்த பிற்பாடும் காரண விளைவை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதவே முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 12th புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இதை சொல்கிறேன். இது உங்கள் பழைய 12th புக். அதில் பாருங்கள், இரு வாக்கியங்களில் முன்னது ஒரு இயல்பினை தெரிவிப்பதாகவும் பின்னது அதனால் சொல்லப்பெறும் அறிவுரை அல்லது கருத்துரையினை கொண்டதாகவும் உள்ளது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அறிவுரை இல்லைனா ஒரு கருத்துரை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் கேள்வி கேட்கும். அதான் வாழ்வியல் நடைமுறை, அதான் இயல்பு. எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது முதல்ல வாழ்வியல் நடைமுறை. இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு, ஒரு காரணம். ஓகே, இப்போ ஏன் வந்து குழந்தைய வந்து முதல் விஞ்ஞானின்னு சொல்கிறோம்? ஓகேங்களா, இது வந்து விளைவு. ஓகே, குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல முதல்ல நம்ம ஒரு காரணத்தையோ நிகழ்வையோ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விளைவை வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து எனவே பயன்படுத்துகிறோம். ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இதை தான் நம்ம 12th புக்கில் பார்க்கணும். முதல்ல ஒரு வாழ்வியல் நடைமுறையோ ஒரு இயல்பையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அறிவுரையோ ஒரு கருத்துரையோ. இந்த இடத்துல பாருங்கள், குழந்தைங்க தான் இவ்வுலகோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு ஒரு கருத்துரையை சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற இடத்துல நம்ம எனவே பயன்படுத்தலாம். கரெக்டா? அப்படி சொல்கிற இடத்துல நம்ம எனவே வந்து பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ விஞ்ஞானி ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, நிறைய கேள்வி கேட்டு பழகணும். கேள்வி கேட்டு பழகினா தான் அதோட பகுத்தறிவு இருக்கும். ஏன்னா அறிவியலோட அடிப்படையே பார்த்தீங்க அப்படின்னா எதையும் ஆராய்ஞ்சு அறிஞ்சு கேட்குறது தான். அப்போ கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனவே குழந்தைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகோட முதல் விஞ்ஞானி. இப்போ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா சொல்கிறேன். இதை நீங்கள் மாற்றி போட்டு பாருங்களேன். குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் டேஷ் போட்டு கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். ஏன் இந்த இடத்துல ஏனெனில் வராதுங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு போகிறேன். இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானி, ஏனெனில் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். ஸோ இந்த சென்டென்ஸை மாற்றி போட்டால் நமக்கு வந்து ஏனெனில் வருதா? ஃபஸ்ட்டு புரிஞ்சதில்லை இது. இப்போ இதை எடுத்துக்கோங்க, குழந்தைகள் தான் இவ்வுலகோட முதல் விஞ்ஞானி. இது வந்து ஒரு விளைவா? ஓகே, காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து நிறைய கேள்வி கேட்குது. கேள்வி கேட்குற குழந்தை தான் விஞ்ஞானி. ஏன்னா குழந்தைகள் தான் ஏன்னா கேள்வி தான், குழந்தைங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ குழந்தைங்க தான் இவ்வுலகோட முதல் விஞ்ஞானி. இதுதான் விளைவு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேள்வி கேட்குறவங்க தான் விஞ்ஞானி ஆக முடியும். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். ஏனெனில் வராதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்லியாச்சு. அதனால் ஏன் வராது அப்படின்னா இது நேரடி விளைவை குறிப்பிடலை. நேரடியான விளைவை வந்து இது குறிப்பிடலை. இது வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறையை குறிப்பிடுது. அப்படி வந்ததுனால தான் இங்கே எனவே பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாமில் ரொம்ப டஃப்பாக வரும். அப்படி இருந்தாலுமே அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். சரியான இணைப்பு சொல். அடுத்து பாருங்கள், பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும்
கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவகாணி. சரியா? எல்லாத்தையுமே உருவகப்படுத்திட்டா அது எல்லாமே உருவகாணின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்னென்னா, எல்லாத்தையுமே ஒரு விஷயத்துக்கு உருவகப்படுத்திட்டோம். உருவகப்படுத்திட்டாலே நம்ம உருவகாணின்னு சொல்ல முடியாது. ஸோ உருவகப்படுத்தின பிற்பாடு அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உருவகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன அப்படின்னு ஒரு யோசித்து முடிவெடுக்கும்ல. அதனால தான் இதுக்கு பேர் உருவகாணி அப்படின்னு சொல்கிறோம். உருவகாணி அப்படின்னா என்ன? உருவகாணி அப்படின்னா என்ன? உருவகாணி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உருவகாணி முதல்ல என்ன அப்படின்னா, ரெண்டு பொருளையும் ஒப்பிடுவாங்க. சரியா? பூமி அகல் விளக்காக ஒப்பிடுவாங்க, கடலை வந்து நெய்யாக ஒப்பிடுவாங்க, கதிரவனை வந்து சுடராக ஒப்பிடுவாங்க. ரெண்டையும் ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஒப்பிடுதல். ஒப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற வேறுபாட்டை நீக்கி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் இருக்க வேறுபாட்டை நீக்கி ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. எனவே இப்பாடல் வந்து உருவகணி. ஏனெனில் வராது, பார்த்தாலே தெரியும். எதனால் மேலும், இது மூணுமே வராது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, உருவகணி அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு தான் எழுத முடியும். இங்கே முதல்ல பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உருவப்படுத்தப்பட்டதுக்கப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற வேறுபாட்டை நீக்குவாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால எனவே இப்பாடல் வந்து உருவகணி. இதில் நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காரண விளைவு பர்ஃபெக்டாக பொருந்தாது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காரணம், இது வந்து யோசித்து எடுத்த விளைவு அப்படின்னு வராது. இங்கே வந்து காரணம் விளைவு நம்ம பிரிக்காமல் ஒரு கருத்தை வைத்து நம்ம யோசித்து ஒரு முடிவு எடுக்கும். அப்போ ஒரு கருத்தை வைத்து யோசித்து எடுக்கப்பட்ட முடிவு. இந்த இடத்துல நம்ம எனவே பயன்படுத்தலாம். இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் சில இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாரதிதாசன் என்ற அவருடைய புனைப்பெயரில் கிரந்த எழுத்து சகரம் வருகிறது. எனவே அக்காலகட்டத்தில் பாவேந்தர் தனித்தமிழில் நாட்டம் இல்லாமல் இருந்தார் என்று கூறலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான். பாரதிதாசனை எங்கேயும் சொல்லலை. பாரதிதாசனை பற்றி ஒருத்தர் எழுதும்போது சொல்கிறாரு, அவருடைய புனைப்பெயரில் சகரம் வருது, எனவே நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன், எனவே பாவேந்தர் வந்து தனித்தமிழில் நாட்டம் இல்லாமல் இருந்தார் என்று கூறலாம். இந்த இடத்துல அதனால் அப்படின்னு போட்டோன்னா அது உண்மைனாயிரும். என்று கூறலாம் அப்படின்னு அவரே ஒரு அசம்ஷனில் சொல்லும்போது நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா, அதனால் எனவேன்னு போட்டுக்கிறேன். இப்போ பாரதிதாசனே சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய புனைப்பெயரில் சகரம் வருது, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு அதனால் எனக்கு தனித்தமிழில் நாட்டம் இல்லை. அப்போ அவர் சொல்லும்போது அது நேரடி விளைவாக இருக்கும். பட் இங்கே வந்து இது நேரடி விளைவாக கிடையாது. யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த முடிவு வந்து பாரதிதாசன் எடுக்கல, வேற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தேன், அதனால தான் என்று கூறலாம்னு போடுறாரு. அடுத்து இதை பாருங்க, தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். ஓகேங்களா? இப்போ ஏன் சார் இந்த இடத்துல நம்ம ஆனால் போடலை, சரி அதனால் போடலை அப்படின்னா, நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் ஏனெனில் தினமும் நான் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காரணம் வந்து இந்த நேரடி விளைவை ஏற்படுத்தாது, இது நேரடி விளைவாக வராது. சார் என்ன சார் படித்தா நல்ல மதிப்பெண் பெறலாமே, ஓகே, இது ஏன் நேரடி விளைவு இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஏன் எனவே போட்டாங்கன்னு சொல்கிறேன். நல்லா படிச்சிருக்காப்புல, தேர்வு கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு போகணும், அதே மாதிரி அவர் படித்த எல்லாத்தையுமே தேர்வு பேப்பரில் எழுதணும், அதுபோக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை முடிக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல மதிப்பெண் பெற முடியும். அப்போது அவர் நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு இது வந்து நேரடி காரணம் கிடையாது, இதை தாண்டி நிறைய காரணங்களும் இருக்கு இல்லையா. நம்ம அப்படி இருக்கிற இடத்துல எனவே தான் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகையால், இது வந்து 4வது. ஆகையால் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவு, ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கலாம்.
ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இது வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவு. இந்த தீர்மானிக்கப்பட்ட முடிவு ஒரு உண்மை கருத்தையும் ஒரு தீர்மானிக்கப்பட்ட முடிவையும் சொல்லும்போது ஆகையால் பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை கருத்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத விளைவு, தீர்மானிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஒரு உறுதியான விளைவு. கரெக்டா? இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆகையால் அப்படிங்கிறத எழுத்து வழக்குலையும் அறிவியல் பூர்வமான விளக்கங்கள்லையும் சட்டப்பூர்வ ஆவணங்கள்லையும் அதிகம் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி முடிவுகள் தெளிவாக உள்ளன, ஆகையால் இந்த கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த கோட்பாடை நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு உறுதியான முடிவு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கருத்து உண்மையாக இருக்குது, ஆராய்ச்சி முடிவு தெளிவாக இருக்குது. அந்த ஆராய்ச்சி முடிவு தெளிவாக இருந்ததுனால ஆகையால் இந்த கோட்பாடை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சில டேட்டா, அதில் ஆகையால் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்ப்போம். மழை ஈரத்தில் சின்ன வெங்காயம் அனைத்தும் நனைந்து அழுகி வருகின்றன. இது ஒரு உண்மையான கருத்து. மழை பெஞ்சிருக்குப்பா, மழை பெஞ்சதுனால சின்ன வெங்காயம் எல்லாமே நனைஞ்சு அழுகி போச்சு. அறுவடை காலம் முடியும் முன்பே சின்ன வெங்காயத்தை அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுதியான முடிவு இல்லைன்னா நடவடிக்கை, ஒரு உறுதியான முடிவு அல்லது நடவடிக்கை. கரெக்டாக? இல்லைன்னா இது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். என்னென்னா ஒரு மாதிரி மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மழை காலத்துக்கு முன்னாடியே நம்ம வெங்காயத்தை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுற இடத்துல ஆகையால் போட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பரில் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. மழை ஈரத்தில் சின்ன வெங்காயம் அனைத்தும் நனைந்து அழுகி வருது, ஆகையால் அறுவடை காலம் முன்பே சின்ன வெங்காயத்தை அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அறுவடை காலம் முன்பே அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த தீர்மானிக்கப்பட்ட முடிவு இல்லைன்னா அந்த நடவடிக்கை இருக்குல்ல, இது எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கணும், என்ன உண்மை காரணமாக இருக்கணும் அப்படின்னா மழை ஈரத்தில் சின்ன வெங்காயம் எல்லாமே நனைஞ்சு அழுகி போயிடும். அதுதான். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். இது வந்து இப்போ இந்த முதலமைச்சர் அமைச்சர்களை கைது செஞ்சால் அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணுற மசோதா கொண்டு வந்தாங்களே, அதில் சொல்கிறாங்க, சசி தரூர் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்பியோட ஸ்டேட்மெண்ட் இது. இந்த மசோதாவை ஆய்வுக்கு அனுப்புவது நல்ல விஷயம், குழுவுக்கு விவாதம் நடத்துவது தான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆகையால் விவாதத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தார். இந்த விவாதத்தை நடத்துவோம் அப்படிங்கிறது அவருடைய உறுதியான முடிவு. அப்போ உறுதியான முடிவு, ஒரு உண்மை கருத்தை தொடர்ந்து ஒரு உறுதியான முடிவை சொல்லும்போது ஆகையால் பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குழுவுக்குள் விவாதம் நடத்துவது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. அப்போ இது ஒரு உண்மையான கருத்து. இந்த உண்மையான கருத்தை தொடர்ந்து அவரோட உறுதியான முடிவை சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆகையால் போடுறாங்க. அடுத்து பாருங்கள். பட்டினமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அகழாராய்ச்சியை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கு, ஆகையால் அகழாய்வு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தொல்லியல் ஆய்வர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அகழாய்வு பணியை மேற்கொள்ளணும் அப்படின்னு தொல்லியல் ஆய்வர்களுக்கு ஒரு உறுதியான முடிவு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன, உண்மையான காரணம் என்ன, நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு வேகமாக ஆரம்பிங்க. நான் தாய்நாட்டிலே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். இப்போ இந்த இடத்துல தாய்நாட்டிலே பணிபுரிய விரும்புகிறேன் அப்படின்னா அவரோட உண்மை கருத்து. வெளிநாடு செல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அவரால் எடுக்கப்பட்ட தீர்மானமான நடவடிக்கை. கண்டிஷனாக நான் வந்து வெளிநாடு போக மாட்டேங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் மைண்டில், வெளிநாடு போக மாட்டேன், ஏன்னா நான் தாய்நாட்டிலே பணிபுரிய விரும்புகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இது உங்களோட ஓல்டு 12th புக்கு. ஈழத்தமிழரின் பேச்சு நடைமுறையில் சிறிது மலையாள ஒளிமுறை கலந்திருக்கிறது. இது ஒரு உண்மை கருத்தா? உண்மை கருத்து. ஆகையால் தென்னெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் வாழும் தமிழர்களைப் போலவே ஈழத்தமிழர்கள் பல சொற்களை ஒலிக்கிறார்கள். இது வந்து நடவடிக்கை. இப்போ ஈழத்தமிழர்கள் பார்த்திங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி மலையாளம் கலந்த சொற்களை பேசுகிறாங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஈழத்தமிழரோட பேச்சு முறையில் சிறிது மலையாள ஒளிமுறை வந்து கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆதலால். இந்த ஆதலால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தோட சில சிறப்புகள் எல்லாத்தையும் கூறி நம்ம ஒரு திடமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு விளைவை வந்து நமக்கு வழங்கும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஆதலால் வந்து பெரும்பாலும் இப்போ வரைக்கும் நமக்கு கொஸ்டின்லேயே எங்கேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கவே இல்லை, இந்த ஆதலாலோ ஆகையாலோ. இப்போ
காதல் ஒருவரை நல்வழிப்படுத்துகிறது. ஆதலால் காதல் செய்வீர். இப்போ இந்த ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஓகே. காதல் செய்வீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க உதாரணப்படி ஒரு திடமான முடிவு, சரியா? காதல் செய்வீர். இதுக்கு காரணம் என்ன, உறுதி செய்யப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, காதல் ஒருவரை நல்வழிப்படுத்துகிறது. இது வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட காரணம். இது வந்து அதனால் எடுக்கப்பட்ட ஒரு திடமான முடிவு. பெரும்பாலும் ஆதலாலும் ஆகையாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆதலால் அப்படிங்கிறது நமக்கு நூல் வரிசையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆகையால் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான விளக்கம், சட்டப்பூர்வமான விளக்கம், இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வாழ்வியல் நெறிகளை உணர்த்துகின்ற நூல் ஆதலால் இந்நூல் நன்னறி என பெயர் பெற்றது. இந்த நூலுக்கு நன்னறி அப்படின்னு பெயர் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அது ஒரு முடிவு எடுத்தாச்சு. இந்த நன்னறி அப்படின்னு ஏன் உறுதி செஞ்சோம், என்ன காரணம் அப்படின்னா, நல்ல வாழ்வியல் நெறிகளை உணர்த்துகிறது, ஆதலால் இது வந்து நன்னறி அப்படின்னு போட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதல், இந்த ஆதல் அப்படின்னா பொருள் என்ன? பணிவுடையான் இன்சொலான் ஆதல் அப்படின்னு திருவள்ளுவர் பேசியிருப்பார், ஞாபகம் இருக்கா? ஆதல், ஆதல் அப்படின்னா பொருள் என்ன? இப்போ ஆதல் அப்படின்னா ஆகி விடுதல் அப்படின்னு அர்த்தமா, இல்லை ஆகி இருப்பது அப்படின்னு அர்த்தமா? இப்போ மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னா மனதில் தூய்மையாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். மனதில் தூய்மையுடையவனா இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஆதல் அப்படின்னா இந்த இடத்துல இருத்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரலாம், சரியா? ஆதல், ஆதலால் அப்படின்னா இருத்தலால் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆதலால் அப்படின்னா இருத்தலால். இந்த ஆதலாளுக்கு மட்டும் நீங்கள் இப்படி எழுதி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வாழ்வியல் நெறிகளை உணர்த்துகின்ற நூலாக இருத்தலால் இந்த நூல் நன்னறி என பெயர் பெற்றது. இப்போ இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ ஆதலால் அப்படிங்கிற வர்ற இடத்துல இருத்தலால் அப்படின்னு போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இருத்தலால் அல்லது இருப்பதால். ஏன்னா ஆகையாளுக்கும் ஆதலாளுக்கும் இது ரொம்ப வித்தியாசம்னா எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்நூலின் கடவுள் வாழ்த்து முக்கண்ணனான சிவபெருமானை பற்றியதாக இருப்பதால் இந்நூலின் ஆசிரியர் சைவ மதத்தைச் சேர்ந்தவர் என அறியலாம். சிவபெருமான் பற்றியது, ஆதலால் இந்நூலின் ஆசிரியர் சைவ மதத்தைச் சேர்ந்தவர் என்று அறியலாம். அடுத்து பாருங்கள், திரு ப்ளஸ் குறள், திருக்குறள். சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூலாக இருப்பதால் இந்நூல் இப்பெயர் பெற்றதுன்னு போடலாம். அப்போ ஆதலால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அதனால் இருக்குது, இருப்பதால் அப்படின்னு போட்டுக்கலாம். சிறந்த குறள் வெண்பாக்களாகிய நூலாக இருப்பதால் இந்நூல் திருக்குறள் என பெயர் பெற்றது. அப்போ இந்த மாதிரி இருப்பது, ஏன்னா ஆதல்னால் இருத்தல், ஆதலால் அப்படின்னா இருப்பதால் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். அடுத்து ஆகவே. ஆகவே வந்து இது வரைக்கும் கேள்வியில் வரல, பட் இருந்தாலும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆகவே அப்படிங்கிறது ஒரு பொதுவான முடிவை பற்றி பேசலாம். ஒரு பொதுவான முடிவு, ஒரு பரிந்துரை. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நீட் தேர்வை வச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீட் தேர்வு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அநீதி இழைக்குது. நீட் தேர்வில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கோச்சிங் சேர முடியாதனால அவங்களால பாஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு ஒரு விஷயத்தையோ ஒரு விவரத்தையோ சொல்லியோ எழுதியோ அதன் பின் எடுக்கப்பட்ட அல்லது எடுக்கப்பட வேண்டிய முடிவினை அடுத்த பத்தியில் தெளிவாக ஒரு பரிந்துரையுடன் சொல்லும்போது ஆகவே அப்படிங்கிறது பயன்படுத்தணும், ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே லீவு, நாளைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு தேரோட்டம் நடக்குது, பள்ளியில் வந்து வகுப்புகள் வந்து காலை 7 மணிக்கே தொடங்குது, ஆகவே மாணவர்கள் 6:45 வந்துருங்க. அப்போ ஒரு எடுக்கப்பட வேண்டிய முடிவு இருக்குல்ல, அதை சொல்லும்போது ஒரு பரிந்துரையோடு சொல்லும்போது நீங்கள் வந்து ஆகவே பயன்படுத்தலாம். இப்போ நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடித்து ஆகவே இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணி பழைய முறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆகவே அப்படிங்கிறது
ஏற்கனவே விவரிக்கப்பட்ட கருத்துக்களின் திரண்ட கருத்தை கூறும்போது மேலே சொன்ன நிறைய விஷயத்தை நீங்கள் கடைசியாக கன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட கன்க்ளூஷனில் நீங்கள் அதை சொல்லலாம். சரியா? ஆகவே இவர் வந்து இங்கே வராமல் இருக்கிறது நல்லது, ஆகவே நீங்கள் வந்து அந்த பயணத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. பட் அதனால் அப்படிங்கிறது ஒரு நேரடி விளைவு அல்லது ஒரு உடனடி விளைவை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், டெலி அப்படிங்கிறது தொலை அப்படிங்கிறது குறிக்குது. சரியா? ஆகவே நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம்? டெலிகிராஃபை தொலைவரினோ, டெலிவிஷனை தொலைக்காட்சினோ, டெலிஃபோனை தொலைபேசினோ, டெலஸ்கோப்பை தொலைநோக்கினோ, டெலிமெட்ரியை தொலை அளவியல் அப்படின்னும் மொழிபெயர்த்துக்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன் இந்த டெலி அப்படிங்கிறதுக்கு தொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, ஆகவே என்னுடைய பரிந்துரை என்ன, டெலிகிராஃபை நீங்கள் தொலைவரின்னு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு சில இணைப்பு சொல்லும் இருக்குது. பட் அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. இல்லை இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நம்ம காலாக் அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் நடத்திட்டு இருக்கிறோம். 2222 ரூபா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெனரல் தமிழ் பேட்ச் நுண்ணுரை, இதோட ஃபீஸ் என்ன அப்படின்னா 1600. நம்ம காலாக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா கட்டாயம் நம்ம டீம் ரிப்ளை பண்ணுவாங்க. இது போக நிறைய டெலகிராமில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவோம். நம்மளோட டெலகிராம் சேனல் காலாக் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சர்ச் பண்ணிங்கன்னா டெலகிராமில் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேளுங்க. கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.